ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே பாப்புலராக பயங்கர ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்காக ஓடிட்டுருக்கிறது தான் நம்மளோட இருமலர்கள் சீரியல். பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி செம்ம ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்கு. ஃப்ரெண்டுக்காக, அதாவது மகிழினி வந்து மதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதியை ரொம்ப கம்பல் பண்ணி மதியோட கழுத்தில் வந்து மகிழினி தாலி கட்ட வச்சிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் ஆதியும் இங்கே மகிழினியோட வார்த்தையை மீற முடியாமல் மதியோட கழுத்தில் வந்து தாலி கட்டிடுறாரு. மகிழினியை பொறுத்த வரைக்கும் தான் ஃப்ரெண்டு ஒரு ஏமாத்து பேர் வழிக்கிட்ட மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க அப்பா வந்து உடஞ்சி போய் அழுதுட்டுருக்கிறத பார்க்க முடியாமல் மகிழினிக்கு உடனே கல்யாணம் ஆகணும், அவங்க அப்பா ஏதாவது பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு பார்த்து மதிக்கு உடனே கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. ரொம்ப எமோஷ்னலான ஒரு தருணம். லவ் பண்ண பையனை வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து விட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஆக்சுவலாக இந்த இருமலர்கள் அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனில் மகிழினி கழுத்துலேயும் வந்து ஆதி தாலி கட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 3 பேருமே. மகிழினி வந்து விட்டு கொடுத்துருக்கா அப்படிங்கிறத மதி மறக்க மாட்டா. அதனால் கண்டிப்பாக மகிழினி கழுத்துலேயும் தாலி கட்டுற மாதிரி சூழ்நிலை வந்து ஆதிக்கு அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. இரு மலர்கள் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சீரியல் மூவ் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லி அப்படி தான் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். சீரியல் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ போயிட்டுருக்க ட்ராக்கு